கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் டெர்மினல் ஒன்றில் சட்டவிரோத தங்க வியாபாரம், ஸ்மார்ட் போன் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 4 வங்காளதேச நாட்டவர்களை விமான நிலைய பாதுகாப்பு பிரிவுடன் இணைந்து மலேசிய எல்லை கட்டுப்பாடு பாதுகாப்பு ஏஜென்சி AKPS கைது செய்துள்ளது. அவர்களிடமிருந்து 1,87,000 ரிங்கிட் மதிப்புள்ள தங்க நகைகள், ஸ்மார்ட் போன்கள், பணம், கடவுச்சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவர்கள் பெர்மிட் நிபந்தனைகளை மீறியதற்காக அல்லது செல்லுபடியாகும் அனுமதி இல்லாமல் நாட்டிற்குள் நுழைந்ததற்காக 1959, 63ஆம் ஆண்டு குடிநுழைவு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். இதற்கிடையில் டெர்மினல் 2இல் கம்போடியர்கள், இந்தோனேசியர்கள், ஒரு சீன நாட்டவர் ஆகியோர் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழையும் வெளியேறும் முயற்சிகளை AKPS முறியடித்தது. மேலும் குடிநுழைவு சோதனைகளை தவிர்த்த 7 இந்தியர்கள், 5 பாகிஸ்தானியர்கள் நாட்டிற்குள் நுழைவதை AKPS தடுத்துள்ளது. அது மட்டுமின்றி அவர்கள் அனைவருக்கும் மறுப்பு அறிவிப்புகள் வழங்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.